வணக்கம் நண்பர்களே. என்னோட பேர் விஜய். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. இது என்னுடைய முதல் யூடியூப் பதிவு, அஃபிஷியலான பதிவு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஸோ இந்த பதிவில் என்னை பற்றின ஒரு சில அடிப்படை விவரங்களையும், இந்த யூடியூப் சேனல் ஏன் நீங்கள் பார்க்கணும், இந்த சேனல் எதுக்காக நான் ஆரம்பித்தேன் அப்படின்றத பற்றின விவரங்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். இப்போ சென்னையில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு எம்என்சி ஐடி கம்பெனியில் மேனேஜராக வேலை செஞ்சிட்ருக்கேன். மொத்தமாக ஒரு 15 வருஷம் அனுபவம் இருக்குது ஐடி துறையில். அப்படி என்னுடைய ஃபிலாசபிக்கல் ஓரியன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற தத்துவத்தை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய மனித சமூகம் இந்த மாற்றங்களுக்கு எவ்வளோ குயிக்காக அடாப்ட் ஆனாங்க, எப்படி தன்னை உட்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றதுல தான் இந்த மனித சமூகத்தோட வளர்ச்சியே இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மாற்றத்தை நம்ம எதிர்கொண்ட விதம் மனித சமூகமாக அதுதான். ஸோ கண்டிப்பாக அந்த தத்துவத்தை நான் அடிப்படையாக நம்புகிறேன். எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நான் என்னை கேட்கும்போது எனக்கான பதில் வந்து என்னென்னா, புது புது விஷயங்களை கற்றுக்கிறது, படிக்கிறது, அதை செயல்படுத்தி பார்க்குறது, அதன் மூலமாக என்னுடைய அறிவையும் வாழ்க்கையும் வளர்த்துக்கிறது, அதை மற்றவங்க கூட பகிர்ந்துக்கிறது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ இதை நான் வந்து என்னுடைய நண்பர்கள்கிட்டையும், என் கூட வேலை பார்க்குறவங்கக்கிட்டேயும், என்னுடைய குடும்பத்துலேயும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய உந்துதலின் அடிப்படையிலையும் எனக்கு இது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்ற அடிப்படையிலையும் தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பயன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு அனுபவங்களையும் வெவ்வேறு படிப்பினைகளையும் கற்றுக்கிட்டு தான் ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். ஸோ அப்படின்னும்போது ஒருவேளை நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், நமக்கு கிடைச்ச வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயம், மாணவர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு நம்மளுடைய அனுபவத்தையும் அறிவையும் கண்டிப்பாக கடத்தணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கடமையாகவும் நான் நினைக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் வரும் பதிவுகளில் ரொம்ப உபயோகமுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ என்னுடைய சேனலோட பேர் வந்து வைஸ் இன்சைட்ஸ். வைஸ் அப்படின்னா தமிழில் ஞானத்தை குறிக்கும், இன்சைட்ஸ்னால் ஒரு உள்ளார்ந்த அறிவை குறிக்கும். ஸோ இந்த வைஸ் அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு பெயர் காரணமும் இருக்குது. W வெல்த், I இன்ஸ்பிரேஷன், S ஸ்கில்ஸ், E எஜுகேஷன். ஸோ வெல்த்ன்றது வெறும் பணத்தை மட்டும் குறிக்காது. ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், பொருள், அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். வெறும் பணமாக மட்டும் பார்க்கல. இன்ஸ்பிரேஷன், நம்ம கண்டிப்பாக யாராவது ஒருத்தரை முன்னோடியாக வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி இருக்கோம். அதுபோல் நமக்கு நிறைய முன்னோடிகள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், இந்திய நாட்டை சார்ந்தவங்க, உலக அளவில் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றின பதிவுகள். அப்புறம் ஸ்கில்ஸ், திறமைகள், திறன் மேம்பாடுன்று அப்படின்றது மனிதவள மேம்பாட்டோட பிணைஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த திறன் மேம்பாடு கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, அவங்க சரியான வேலை கிடைக்கிறதில்ல, கிடைச்ச வேலையில் தக்க வச்சுக்கிறதில்ல, அதை தொடர்ந்து ஒரு வயது வரைக்கும் அந்த வேலையில் நீடிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது சம்பந்தமான பதிவுகள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எஜுகேஷன், கல்வி, அதை பற்றின பதிவுகள். ஸோ இதுதான் இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கமாக இருக்கும். நீங்கள் இந்த யூடியூப் சேனல் பகிர்வுகளை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன நான் மேம்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறந்த பதிவுகளை உங்களுக்காக தர முடியும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.